என்கிட்ட எந்த திறமையுமே இல்லை, நான் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போயிருவேனான்னு சந்தேகத்தோடு இருப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க. ஒரு பொண்ணு அழகா ஆராதனை நடத்துகிறா. அவள் ஆராதனை நடத்தி முடிஞ்சோடனே ஒரு பாஸ்டர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, தங்கச்சி நீ பாஸ்டர் பொண்ணான்னு. அந்த பிள்ளை சொல்லிச்சான், இல்லை பாஸ்டர். அப்போ எப்படிம்மா நீ இந்த ஆராதனை நடத்த பழகிக்கிட்ட, இவ்வளோ அழகாக பிரசன்னமாக இருக்குதேன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், எங்கள் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய மக்கள் வருவாங்க, ஆனால் அந்த இட நாட்கள் ஜெபத்துக்கு மக்கள் குறைவு. அப்போ நான் வேலைக்கு போகிறதுனால அங்கே 2 3 பேர் வந்தாலும் நானும் அங்கே போய் இருப்பேன். அப்போ எங்கள் பாஸ்டர் என்னை பாட்டு பாடுறதுக்கு, ஜெபம் பண்ணதுக்கு, ஆராதனை நடத்த சொல்லுவார். அப்படி தான் நான் படித்து கொண்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி கடைசி அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்கணும், பாஸ்டர் நான் திறமையினால் இங்கே வந்து நிற்கலை, நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கிருபையை பெற்றுக்கிட்டனால இங்கே வந்து நிற்கிறேன்னு. எதிர்காலத்துக்காண்டி பயந்துட்டு இருக்கிறீங்களா? திறமை இல்லைன்னு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, கர்த்தருக்கு சமூகத்தில் காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. திறமை நல்லது தான், ஆனால் திறமை இருக்கிறவங்க சாதிக்க முடியாத நிறைய காரியத்தை கிருபையை பெற்றுக்கவங்க சாதிச்சிருக்கிறாங்கங்க. ஆண்டு பிள்ளைங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அற்பமாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எதிர்காலத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென்.